ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பூஜா கிளீனிங் தானங்க பார்க்க போகிறோம். பூஜை பாத்திரம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, எதை போட்டு க்ளீன் பண்ணால் நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு ஆகும், அதுதாங்க நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பூஜை பொருள் எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டேங்க. நான் 2 பிளேட் வச்சுட்ருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை பொருளுக்காக வச்சுட்ருப்பேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய பூ, வெத்தலை, விளக்கெல்லாம் அகல் விளக்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சுப்பாங்க ஃபஸ்ட்டு. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுத்துகிட்டு வந்து நான் வாஷ் பண்ண வைப்பேன். நான் கிச்சனில் தாங்க நான் வாஷ் பண்ணுவேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா, அந்த ஷிங்க்குக்குள்ளே போட மாட்டாங்க. அந்த மேடையிலே வச்சு தேய்ச்சிட்டு கழுவி திருப்பி அந்த மேடையிலே தனியாக வச்சுருவாங்க. நான் வந்து எப்பவுமே அப்படி தாங்க வாஷ் பண்ணுவேன். நீங்கள் பூஜை பாத்திரம் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒன்று என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு துணி எண்ணெய் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. எண்ணெயோடு நீங்கள் போட்டிங்கன்னா, அது நம்ம தண்ணி தெளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே எண்ணெய் ஸ்ப்ளிட் ஆகி நம்ம தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடுங்க. அதனால் எண்ணெய் இல்லாமல் தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பூஜை பொருளை தேய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, புளி தாங்க ஃபஸ்ட்டு போடுவேன். கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா பூஜை பாத்திரமும் நல்லா தேய்ச்சி எடுத்துருவாங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றி சபீனா இருக்குல்லங்க, சபீனா கூட கொஞ்சம் லெமன் புழிஞ்சு அந்த சபீனா போட்டு தேய்ச்சாலே உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. சபீனா வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினா ரொம்ப அது மாதிரி ஒரு மாதிரி தண்ணியாகிடுங்க. லைட்டாக சும்மா கொஞ்சோண்டு தண்ணி தொட்டு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிக்கினாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா பளபளன்னு ஆகிடுங்க. நான் இதோட ஆஃப்டர் வாஷ் காட்டியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், பூஜை பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கடி தேய்க்கக்கூடாதுங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை தேய்ச்சா போதும். வாரம் வாரம் தேய்க்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வாரம் வாரம் தேய்ச்சிங்கன்னா, இந்த காமாட்சி முகம்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுக்கு படிஞ்சும் வந்து நம்ம விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் தேய்ச்சா போதுங்க. நம்ம தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தண்ணி இருக்குல்லங்க, தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு, நல்ல தண்ணி சொல்லுவாங்கல்லங்க, அந்த குடிக்கிற தண்ணி, அதில் வந்து போட்டு கொஞ்சம் கழுவிட்டு தனியாக எடுத்து வெளியே வச்சுட்டு, ஒரு காட்டன் கிளாத்து, பூஜைக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க அந்த காட்டன் கிளாத்து. அந்த காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் நல்லா தொடச்சிட்டு எடுத்து இந்த மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சு பாருங்கள். 2 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்கள் ஆனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கூட எனக்கு சொல்லுங்கள். நம்ம எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இருக்கிறது ஒரு பெரிய ஒரு இது பார்த்தீங்கன்னா, என்ன தேய்ச்சாலும் கருப்பாகவே இருக்குது, வெள்ளையாக மாட்டேங்குது சொல்லுவாங்கல்லங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளையாக இருக்குங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பூஜை பொருளை பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய வச்சா கூட நம்மளுக்கு வந்து தேய்க்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ஐயோ இவ்வளோ இருக்கே நம்ம தேய்க்கணுமா, தேய்ச்சிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு போய்ட்டு நம்ம டக்குன்னு தேய்ச்சிட்டு டக்குன்னு வந்துடலாங்க. அது க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் எப்பவுமே லிமிட்டடாக வச்சுப்பேங்க. ஏன்னா நான் வந்து வாரம் வாரம் தேய்க்க மாட்டேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் தேய்ப்பேன் நான். லிமிட்டடாக வச்சுப்பேன். இந்த பூஜை பாத்திரம் தேய்ச்சிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் 1 1/2 ஹவர் ஆகிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் விநாயகர் சதுர்த்திக்காக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. நான் ஷார்ட்ஸுக்காக எடுத்து வச்சுருந்தேன், வீடியோக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.